எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தல் பரப்புரையை திருச்சியில் தொடங்கியிருக்கிறார். நாம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்தோம். அதிலும் குறிப்பாக நம்ம திருச்சி மாவட்டத்தில் 9/9/2021 9/8 திமுக மீண்டும் வெல்ல வாய்ப்புள்ள தொகுதிகளாகவும் நம் கள நிலவரங்களை பார்த்தோம். ஆனால் விஜயின் இந்த பரப்புரைக்கு பிறகாக ஏதேனும் மாற்றம் நிகழுமா? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் முதற்கட்டமாக என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை. விஜயோட பிரச்சார கூட்டத்தை பார்த்தா பெரிய அளவுக்கு தன்னிச்சையா அந்த கூட்டம் தான். இது இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சொல்ல மாட்டேங்க. ஆனா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா மக்கள் வந்து அவங்களா ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காங்க. லேடிஸ் நிறைய பேர் தெரியுறாங்க, குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா பொதுமக்கள் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஜென்ரல் ஓட்டர்ஸ் மத்தியில் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு இந்த மாதிரி தான் காட்டுது. திருச்சி ஒரு அர்பன் சிட்டி, அது அங்க வந்து ஸோ இந்த மாதிரி ஓட்டர்ஸ் நிறையவே இருப்பாங்க, கட்சி சேரா வாக்காளர் இருப்பாங்க. அவங்க மத்தியில விஜய்க்கு பெரிய வரவேற்பு இருக்குன்ற மாதிரி தெரியுது. அது ஒண்ணு. அது மட்டும் திருச்சியில பிரதான எதிர்கட்சியான அதிமுக வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு. அவங்க வந்து இப்ப அங்க பெரிய லோக்கல் லீடர்ஸ் யாரும் அங்க இல்லை. இந்த பாக்குமாறு, பரஞ்சோதி போன்றவங்க எல்லாம் பெருசா நேரோடு கம்பீட் பண்ற, நேரோடையோ அன்பில் மகேஷோடய கம்பீட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி உள்ள லீடர்ஸ் கிடையாது. ஸோ அப்படின்ற ஆப்போசிஷன் ஸ்பேஸ் திருச்சியில கொஞ்சம் வேக்கண்டா இருக்கு. அது விஜய் ஓரளவுக்கு அந்த சிட்டி தொகுதிகளில் நல்லாவே பயன்படுத்தலாம். நாம இதற்கு முன்பாக கள நிலவரங்களை பற்றி பேசும்பொழுது மணப்பாறையில் 2026 அதிமுகவுக்கு ஒரு எட்ஜி கொடுத்தீங்க. இப்ப நீங்க அதிமுகவிற்கு அங்க பெரிய அளவுல வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் பொழுது எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் விஜயோட இம்பாக்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் திருச்சி சிட்டி உள்ள தொகுதியில் பாத்தீங்கன்னா திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், லால்குடி கொஞ்சம் ரூரல் வச்சுக்கோங்க. இதுல திருச்சி மேற்கு நேரு கண்டெஸ்ட் பண்ற தொகுதி, அங்க வாய்ப்பே இல்லை. அவர் நேரு எப்படியும் ஓட்டு எடுத்துருவாரு. திருவரம்பூர்லயும் அன்பில் மகேஷ் அவருக்கான ஓட்டர்ஸ் எடுத்துருவாங்க. ஸ்ரீரங்கம்லயும் திருச்சி கிழக்கு ரெண்டுத்துலயும் ஒரு வாய்ப்பு இருக்கு. திருச்சி கிழக்குல கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்க தொகுதி. இந்த தொகுதி அங்க சென்ற முறை திமுக இனிகோ இருதயராஜ் அவர் ஜெயிச்சாரு. இந்த வாட்டி அவர் சீட்டு கிடைக்குமா அப்படின்ற நிமிஷம் தெரியல. அப்படி இருக்கும்போது திருச்சி கிழக்குல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீரங்கம்ல அங்க ட்ரெடிஷனலா அங்க அந்த பிராமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்க ஆன்டி டிஎம்கே இருப்பாங்க. பட் பிராமின்ஸ் விஜய்க்கு போடுவாங்களா அப்படின்னு தெரியல. திமுக அவங்க கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர் டீசெண்டா இருக்கு. அந்த கேண்டிடேட் மறுபடியும் சீட்டு கொடுக்குறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த ரெண்டு தொகுதியில ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது. தவிர மற்ற தொகுதியெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கான போட்டியாக இருக்கும். அதுவும் நீங்க கிராமப்புற தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா முசிறி, துறையூர், அப்புறம் மணச்சநல்லூர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் விஜயோட அந்த ரெண்டாவது இடத்துக்கு கஷ்டம். ஸ்ட்ரக்சர் வேணும். கிராமப்புற தொகுதி எல்லாம் அச்சீவ் பண்ண கொஞ்சம் அடிப்படை கட்டமைப்பு வேணும். அது விஜய்க்கு அங்க பெருசா இல்லை. அதுதான் ரீசன். ஆனா நேரு ரொம்ப கான்பிடண்டா இருந்துச்சுன்னா இந்த வாட்டி நாங்க 9-9 அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கான்பிடண்டா சொல்றாரு. திமுக சார்பா பஞ்சாப்பூர் பேருந்து நிலையம் ஓபன் பண்றது, அதெல்லாம் அந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பண்ணிருக்காங்க. சோ அதுவும் மக்கள் மத்தியில கொஞ்சம் திமுக ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறேன். தாவேகாவிற்கு வாய்ப்புள்ள தொகுதிகளா 2 தொகுதிகளை சொன்னீங்க. அதுலயும் 2 தொகுதிகள் வாய்ப்புள்ள தொகுதி இல்ல, அவங்க ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் கொடுக்கலாம். அது கூட ஆனா திமுக தான் அங்கேயே ஹெட் ஆயிருக்காங்க. குறிப்பா அதுலயும் திருச்சி கிழக்குல கிறிஸ்தவ வாக்குகளை நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. நம்ம ஒரு சில நாட்களா பார்த்து வருகிறோம். ஒருவேளை விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசு பொருள் ஆகுது. இது விஜய்க்கு வாய்ப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? திருச்சி கிழக்கு அவர் தேர்ந்தெடுத்தாருன்னா அது ராங் சாய்ஸா தான் நான் பாக்குறேன். திமுக அந்த கூட்டணி கட்சி கொடுக்குற மாதிரி அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. இல்ல விஜயை ஃபைட் பண்ணணும்ன்ற திமுக டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நேரு எல்லாரும் இறக்கிடுவாரு. அப்படி நீங்க அங்க அந்த மாதிரி தொகுதியெல்லாம் திமுக ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். 2வது இடம் சுலபமா வந்துடலாம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் முதல் இடத்துக்கு திருச்சி கிழக்குல வருவாரான்றது சந்தேகம் தான். உங்களுக்கான ஓட்டு எடுத்துடலாம். 2 மினிஸ்டர்ஸ் திருச்சியில இருக்காங்க.
அந்த 2 மினிஸ்டர்ஸை வந்து ஆப்போசிட் பண்ணி விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளதா நீங்க பாக்குறீங்க? அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா விஜயை பொறுத்தவரை என்னன்னா அவரோட தனி நபர் கரிஸ்மா இருக்குல்ல, இண்டிவிஜுவல் கரிஸ்மா வந்து மற்ற சிஎம் கேண்டிடேட் ஸ்டாலினை விட, எடப்பாடி விட, சீமானை விட பெருசு. விஜய்க்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு. காரணம் அவர் சினிமா பிரபல்யம். ஆனா அமைப்பு அவருக்கு இல்லை. திமுக அதிமுக போன்ற கட்சிக்கு அமைப்பு பலம் அதிகம். திமுக விஷயத்துல கூட்டணி பலமும் இருக்கு. ஸோ இதெல்லாம் விஜய்க்கு இல்லாத தன்னுடைய இண்டிவிஜுவல் கெரிஸ்மா மட்டும் நம்பும்போது அது கெரிஸ்மாக்கு எவ்வளவு ஓட்டு வரும்? விஜயே கேண்டிடேட்னா ஒரு அர்பன் சீட்னா கொஞ்சம் ஓட்டு வரும். அது ஆனா எனக்கு லிஃப்ட் பண்ற ஓட்டா இருக்குமான்னு தெரியல. தெரிஞ்சு விஜய் வந்து திமுக அதிமுக கண்டெஸ்ட் பண்ணாத இடமா பார்த்து நிக்கிறது பெட்ரு. திருச்சி போன்ற ஏரியாஸ்ல வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அங்க கிரவுண்ட்லயும் கொஞ்சம் ஒர்க் நடந்திருக்கு. நேரு கொஞ்சம் ஊர் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால திருச்சி போன்ற திருச்சி தொகுதிகளை விஜய் தவிர்ப்பது நல்லது. குறிப்பா விஜய் வந்து திருச்சி அந்த மரக்கடை பகுதியில ஒரு 10 நிமிஷம் பேச்சு பேசுறாங்க. அதுல குறிப்பா பெரிய அளவுல இம்பாக்டான ஒரு பேச்சா இல்லை. எங்கேயும் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு 5 வசனங்கள், அதற்கு அடுத்தது என்னாச்சுன்னு கேட்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பேச்சு வந்து என்னவா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜயோட பேச்சு அதை எந்த மாதிரி வாக்குகள் காரணம்னா, திமுக அதிமுக வேணாம், மாற்று வேணும்னு நினைக்கிற ஓட்டர்ஸ் மத்தியில அந்த ஒரு விஜய்க்கு பெரிய ரிசப்ஷன் இருக்கு. இப்ப சீமான் சமீப காலத்துல பேசலாம் பார்த்தோன்னா அந்த ஓட்டு இது வரைக்கும் சீமான் கிட்ட பெரிய அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் விஜய் நோக்கி அவர் போறது அவர் களத்துல உணர்றாதான். சீமான் வந்து போற இடங்கள்லாம் விஜய் என்ன விஷயம், இப்போ விஜயை பத்தி கடுமையாக அமைச்சிட்டு இருக்காரு. நேற்று கூட ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்க காமராஜரை பத்தி சொல்லணும், நீங்க வந்து ராஜாஜி பத்தி சொல்லணும், நீங்க அப்புறம் வேலுநாச்சியாரை பத்தி சொல்லணும். இன்னொரு கட்சி தலைவர் என்ன பேசணுன்றது இவர் எப்படி இப்படி பண்ற அந்த அளவுக்கு ஒரு பதட்டத்துல சீமான் இருக்காரு. விஜய் வந்து சீமானையை பத்தி எதுவுமே பேசாம தவிர்த்துட்டு போறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து சீமான் தன்னுடைய ஓட்டர்ஸ் அந்த மாற்று நினைக்க ஓட்டர்ஸ் கொஞ்சம் இழக்கிறாங்கன்னு. இதை தாண்டி இன்னொரு கொஞ்சம் இஷ்யூ பேஸ்ட் ஓட்டிங் விஜய் எந்தெந்த இஷ்யூஸ்ல அவர் எடுக்கிறாருன்றது அவர் பெரிய இஷ்யூ. உதாரணத்துக்கு வட மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 10% பெரிய இஷ்யூவா வரும். 10% கொடுக்கணும்னு பாரு, கொடுக்க கூடாதுன்னு பாரு, அதுதான் பிரச்சனை. அப்ப அந்த இஷ்யூல இப்ப என்ன நீங்க அதிமுக பாமக அணி சேரும் போது இயல்பாக இவங்க 10% கிடைக்கும், 10% இவங்க இந்த அணி கொடுப்பாங்கன்ற அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் எங்க இந்த பக்கம் வந்துடுறாங்க. 10% கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு திமுக பின்னாடி வருவாங்க. அந்த போலரைசேஷன் அங்க இருக்கும். அப்போ விஜய் இஷ்யூ எல்லாம் போயிடுவார். அவர்ல அவங்க சோசியல் இன்ஜினியரிங்க பார்க்கணும். இப்போ சீமான் எப்படி பண்ணுவாங்க, திமுக அதிமுக எந்த சமூகத்துல வேட்பாளர் போடுறாங்க, அவங்க 2 பேர் போடாத ஒரு சமூகம் அது சிக்னிபிகண்டா அந்த தொகுதியில் இருக்குன்னா அந்த சமூகத்துல ஒரு கேண்டிடேட் போடுவாரு, அப்படி ஓட்டு எடுப்பாரு. அந்த மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் விஜய் பண்றாரா இல்லைன்னு தெரியல. இப்போது விஜயோட ஸ்டார் பவர் அதுக்கு கொஞ்சம் ஓட்டு வரும். ஆனா அதை வச்சு பெரிய வெற்றி பெற ஓட்டு வருமா தெரியல. இப்போ கூட்டம் நல்லா இருக்கு. இப்போ இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதே திருச்சியில் இப்ப நீங்க வந்து போட்டியா நேரு ஒரு மாநாடு போட்டாருன்னா எப்படி கூட்டம் வரும்னு நம்மளால தெரியும். அவர் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆர்கனைசர் அது. ஸோ இது கூட்டத்தை சொல்ல முடியாது. பட் விஜய்க்கு வந்து ஸ்டார் வேல்யூ நல்லா இருக்கு, அதுக்கு நல்லா ஓட்டு வரும். குறிப்பா இந்த கூட்டம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தமிழ்நாடு முதலமைச்சரையே இதை வந்து விமர்சனமா சொல்லி இருக்கிறாரு. நாங்கள் கூடுகின்ற கூட்டம் எல்லாம் கொள்கை கூட்டம், இந்த மாதிரி கூச்சல் எடுகின்ற கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதே படிப்பா இல்ல, அவர் வந்து இந்த விஜயை பத்தி விமர்சனம் பார்க்காதீங்க, அது விஜயை பத்தி விமர்சனங்கள் தவிர்த்துருங்க. அந்த டிஎம்கே விஜய் சொல்றாருல, இந்த டிபேட்ல திமுக போகாது. தாவேக்கான பொசிஷன் பண்ணலாம் அப்படி, திமுக அப்படி நினைக்காது. தாவேக்கா திமுக அவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அந்த டிபேட்ல நீங்க போகாதீங்கன்றதான் ஸ்டாலின் சொல்றாரு. குறிப்பா சீமான் அவர்களுடைய இந்த காட்டமான விஜய் பற்றிய பேச்சுகள்லாம் பார்த்து வரோம். அதுல குறிப்பா வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு, கமல் குறுக்க வந்தாரு, அவரையே நான் வந்து ஒழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு பேச்சா இருந்தது. அந்த நோக்கத்தோடு விஜய் மீது காட்டமான விமர்சனங்களை வைக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாமா? இல்ல, கமலோடைய சோசியல் பேஸ் வேற, விஜயோட சோசியல் பேஸ் வேற. கமல் வந்து என்னன்னா, அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் பண்ண முதல் தேர்தல் வந்து எடுத்தவொடனே ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்துருக்கணும். ஆனா பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் இஷ்யூல தேர்தலே பெருசா பிரச்சாரம் பண்ணாமலே கிட்டத்தட்ட 2019 சீமான் எடுத்த ஓட்டை கமல் எடுத்தார். அதுவே இப்ப கமலோட ஸ்டார் பவருக்கு ஓட்டு, அது இஷ்யூ இல்லாத எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன்.
இதே ஸ்ட்ரெயிட் சட்டமன்ற தேர்தல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓட்டு வந்திருக்கும். இப்போ என்னன்னா பார்லிமெண்ட்ல 4% எடுத்துட்டு சட்டமன்றம் வரும்போது இவரோட பலம் இவ்வளவுதான், இவர் எங்க ஜெயிக்க போறாரு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து எண்ணமும் பிளஸ் இவரும் கோயம்புத்தூர் தெற்கிலே சுத்தி இருந்தாங்க, அவரை ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணுன்ற முயற்சி எடுத்தார். அதனால இவர் மற்ற தொகுதியில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணார். இதனாலதான் சீமான் அந்த ஃபைட்ல ஏறி வந்தார். ஏதோ கமலை வந்து சீமான் விமர்சிக்கல, இன்ஃபேக்ட் கமலை போய் நேரில் பார்த்துட்டு வந்தார் இவர் போயிட்டு. இது விஜய் விஷயத்துல வந்து அவர் விமர்சிச்சு, கமல் விஷயத்துல அவர் எங்க விமர்சிக்கல. கமலை வந்து உறுதியை தான் கமல் பெட்டரா பண்ணுவோம் நினைச்சாரு, சாதிச்சார். ஏன்னா 2021 இவர் தமிழ்நாடு முழுக்க இவர் சீமான் பிரச்சாரத்துக்கு போனாரு. கமல் அப்படி தமிழ்நாடு முழுக்க போல குறிப்பிட்ட சில தொகுதி தான் போனாரு. பெரிய அளவு ஃபோக்கஸ் கோயத்தத்துல பண்ணாரு. கோயத்தருக்கு நாம் தமிழ் ஓட்டு பெருசா எடுக்கல. ஸோ அந்த கமல் ஃபோக்கஸ் குறைஞ்சதால மற்ற தொகுதிகளில் கமல் ஓட்ட சீமான் போட்டு ஓட்டாங்க. ஆனா விஜய் விஷயத்துல அப்படி கிடையாது. விஜய் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கமலோட பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூ ஹீரோ. யங்ஸ்டர், ஐ மீன் கொஞ்சம் வயசு கம்மியான 50s இருக்கிற ஆளு. கமல் அந்த 70s இருக்கிற ஹீரோ. ஸோ அதனால இன்னும் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ஷன் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆல் கிளாஸ் ஹீரோவா இருக்கிறது அந்த கமலுக்கு இருக்கிற ஈர்ப்போட விஜய்க்கு இருக்கிற ஈர்ப்பு பெருசா தான் இருக்கும். அதுல வந்து அதுவும் தன்னுடைய ஓட்டர்ஸ் பெருசா போவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. இவரே வந்து விஜய் கூட்டணி வருவான்னு ஒரு காலத்து சொன்னதால அப்ப தான் ஓட்டர்ஸ் அங்க போறான்னு இவரே அக்செப்ட் பண்ற மாதிரியாது. விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்துக்கு திமுக அரசே வந்து அனுமதி தரல. குறிப்பாக 23 கட்டளைகளின் கீழ் தான் இந்த பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. 5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வருவதற்கு ஆகிறது. அப்பொழுது அந்த கட்டளைகள் எல்லாம் சரியான ஒன்றாகத்தானே பார்க்கப்படுது. இதே வந்து ஒரு எதிர் விமர்சனங்களா வச்சாங்கல்ல. இல்ல, கட்டளைகள் சரியா தவறா அது திமுக பண்றதை சொல்றத அரசாங்கம், அங்க மாவட்ட நிர்வாகம், அவங்க மாவட்ட ஆட்சியர் அவங்க கொடுக்குற இது, அவங்க லா அண்ட் ஆர்டர் அவங்க மெயின்டைன் பண்ற இஷ்யூ. ஆனா விஜய் வந்து அதையே ஒரு பொலிட்டிக்கல் இதுவா எடுத்துட்டு ஒரு இஷ்யூவா எடுத்து அவர் அதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ இமானுவேல் சேகரனார் ஜெயந்திக்கு அவர் வந்து அவர் நினைவிடத்துக்கு போகணும் அப்படின்னு விஜய் கேட்கும்போது பர்மிஷன் கிடைச்சிருக்காது. இப்போ அங்க கிரௌட் வந்துரும்னு திமுக சார்பு உதயநிதி எல்லாம் போனாங்க. ஆனா அவர் வந்து பர்மிஷன் கேட்டு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பிரச்சனை. இவங்க அவர் நீங்களே பனையூர்ல ஒரு போட்டோவுக்கு மரியாதை சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அப்படி அதை பண்ணிருக்கூடாது. இவர் வந்து பர்மிஷன் ஏன் இல்லைன்னு ரோட்ல உட்காந்து போராடி இருக்கணும். போராட்டம் பண்ணி கிடைச்சதுன்னா அப்ப நான் அந்த கம்யூனிட்டிக்கே ஒரு மேல ஒரு மதிப்பு வந்திருக்கும். நம்ம ஆள் போறதுக்கு நம்ம ஐயாவோட நினைவான நாளுக்கு வந்து இவர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு போராடி இருக்காரு, ஃபைட் பண்ணிருக்காருன்ற மரியாதை வந்திருக்கும். இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. இப்ப நீங்க இமானுவேல் சேகரனார் ஜெயந்திக்கு போகாதால நீங்க தேவர் ஜெயந்திக்கு போக முடியாது. எலெக்ஷன் இயர்ல நீங்க இந்த மாதிரி நிகழ்வு போகாம இருக்குது உங்களுக்கு நெகட்டிவா தான் வரும். ஸோ பர்மிஷன் இஷ்யூஸ் திமுக ஒரு விஜய் சொல்ற மாதிரி திட்டமிட்டே அவங்களுக்கு எதை தடுக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னா விஜய் ஃபைட் பண்ணணும், ரோட்ல உட்காந்து ஃபைட் பண்ணணும். குறிப்பா செல்லுகின்ற மாவட்டங்கள் எல்லாம் அந்த மாவட்டத்துல இருக்கிற தலைவர்கள் பத்தியும் அங்க இருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் இவர் தவிர்க்கிறாரோ அதை வந்து தன் கையில எடுக்க மாட்டேன்றாரோ. அதான் இஷ்யூ சென்ட்ரிக்கா பிரச்சாரம் இல்ல, தன்னை முன்னெடுத்து தான் அவர் போறாரு. 2ஆம் கட்ட தலைமை யாரும் ப்ரொஜெக்ட் பண்ணல, தான் தான் கட்சின்ற மாதிரி போறாரு. வர்ற ஓட்டு தனக்கான ஓட்டுன்ற மாதிரி பொசிஷன் பண்றாரு. நிச்சயமா தாவேகாவின் நிலைப்பாடுகள் பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. அதுலயும் குறிப்பா விஜயோடைய அந்த செயல்பாடுகள்லாம் தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.